ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வெயிலுக்கு நல்லா நம்மளுக்கு சூப்பராக ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக நம்ம கடைகளெல்லாம் வாங்கக்கூடிய பிஸ்கட் வச்சே நம்ம பண்ணிடலாம் இந்த சாக்லேட் ஐஸ்கிரீமு. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஒரு 10 ரூபா பாக்கெட் பிஸ்கட் வாங்கினாலே போதும். அப்புறம் பார்த்திங்கன்னா பால், இந்த ரெண்டும் வச்சே நம்ம ஈஸியாக இந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் பண்ணிடலாம். இது நான் பிஸ்கட் வச்சு பண்ணதுனால அந்த சாக்லேட் ஐஸ்கிரீமே நல்லா க்ரீமியாக இருந்துச்சு. நம்ம க்ரீம் எதுவுமே ஆட் பண்ணவே வேண்டாம். அந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக நம்மளுக்கு கிடச்சிது. பண்ணுறதும் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு எல்லாமே. நான் இதுக்கு பார்த்திங்கன்னா கார்னிஷிங் பண்ணுறதுக்கு மட்டும் நான் கொஞ்சமாக சாக்லேட் சிரப்பும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்கிள்ஸாக நான் போட்டிருக்கேன். அது இல்லாமல் கூட சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் அதுக்கு இந்த பிஸ்கட் தான், ஹாப்பி பிஸ்கட், அந்த பிஸ்கட் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 7லேருந்து 8 பிஸ்கட் எடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க. அதில் போட்டுருங்க. அதில் போட்டுட்டு பார்த்திங்கன்னா இது கூடவே நம்ம ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி, அதையும் இது கூடவே போட்டு ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துடுங்க. நம்ம எல்லாமே இதிலே போட்டு அரைச்சி எடுத்துட்டா நமக்கு பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடரையும் இதிலே போட்டுருங்க. போட்டுட்டு இதையும் லைட்டாக அரைச்சிடுங்க. இப்போ எல்லாமே அரைச்சி எடுத்துகிட்டு இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுத்துருக்கேன். இது நம்ம ஃபுல் க்ரீம் மில்கில் பண்ணும்போது தான் நல்லா க்ரீமியாக நமக்கு கிடைக்கும். அதனால தான் நம்ம கண்டிப்பாக ஃபுல் க்ரீம் மில்க்கு தான் பண்ணணும். இப்போ அடுப்பில் பற்ற வச்சுட்டு இந்த பால் எடுத்து ஊற்றிடுங்க. பாலை ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு பால் நல்லா பொங்கணும். தண்ணி எதுவுமே நம்ம அதில் ஆட் பண்ணக்கூடாது. அப்படியே தான் நம்ம பண்ணணும். அப்போ தான் நல்லா திக்காக நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா பொங்க ஆரம்பிச்சிட்டு, இது பொங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேம் கம்மி பண்ணிடலாம். ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மேலே பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா ஆடை எல்லாமே நமக்கு அப்படி வந்திருக்கும். இதை இப்போ அப்படியே வச்சுட்டு இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பவுட்ரு எல்லாமே இதில் போட்டுடலாம். போட்டுட்டு பார்த்திங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நமக்கு கரையாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட அந்த பாலும் அந்த பிஸ்கட் பவுட்ரு எல்லாமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துடுங்க. மைதா மாவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கரைச்சி ஊற்றிடுங்க. இது ஊற்றும் போது நல்லா திக்னஸ் நமக்கு கொடுக்கும். உங்களுக்கு மைதா மாவு இல்லைனா இதுக்கு பதிலாக கோதுமை மாவு, அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கூட ஆட் பண்ணிக்கிடலாம். இது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். நல்லா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா அடுப்புலேருந்து எடுத்து ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் ஊற்றி இதை அரைச்சி எடுத்துக்கிடலாம். பார்த்தாலே நல்லா க்ரீமியாக நம்மளுக்கு இருக்கும். இப்போ நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை அப்படியே எடுத்துடலாம். இதை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு பாக்ஸோ அப்படி இல்லைன்னா ஒரு டிஃபன் பாக்ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு இதை அப்படியே நம்ம அந்த டப்பாவில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ஃப்ரீஸ் பண்ணி தான் எடுக்கணும். இப்போ நம்ம நைட்டு வச்சோம்னா காலையில் எடுத்துக்கிடலாம். கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி நேரம்லாம் நல்லா ஃப்ரீஸ் ஆகணும். இதை அப்படியே மூடி வச்சு நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீஸாக இருக்கும். இப்போ இதை மறுபடியும் நம்ம இதை மிக்சியில் எடுத்து போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 தடவை நம்ம பண்ணும்போது தான் அது நல்லா க்ரீமியாக நம்மளுக்கு கிடைக்கும். மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை திரும்பவும் நம்ம அதே பாத்திரத்துலேயே ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ திரும்பவும் அதிலே ஊற்றிக்கிட்டு இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா லைட்டாக நான் டெக்கரேஷனுக்காக ஸ்ப்ரிங்கிள்ஸ் போடுறேன். அப்படி இல்லைனா நீங்கள் சின்ன சின்னதாக சாக்லேட்டை கூட நம்ம டேரி மில்க்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாக்லேட்டை கூட உடச்சி கூட அங்கங்கே போட்டுக்கிடலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் வச்சு மூடிட்டு அதுக்கப்புறம் அந்த மூடி வச்சு மூடுங்க. மூடிட்டு அதே மாதிரியே நம்ம ஒரு 8 மணி நேரம் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீஸ் ஆகிட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணி எடுக்கிறேன். ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா நான் எடுத்து காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். அது அந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக நம்மளுக்கு இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த பிஸ்கட்டு நம்ம போட்டு பண்ணதுனால அந்த க்ரீமினஸ் எல்லாமே நமக்கு அதிலே நமக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு ஐஸ்கிரீமு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஐஸு, ஆனால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு எல்லாமே. இப்போ எல்லாமே எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக சாக்லேட்டு ஸ்ப்ரிங்கிள்ஸ், அது இல்லாட்டி நீங்கள் போட வேண்டாம். நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய
சாக்லேட்டை கூட மேலே வந்து லைட்டாக வந்து துருவி கூட போட்டுக்கலாம், அதுவும் பார்க்க நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஹெர்ஷி சிரப் அதையும் வந்து லைட்டாக வந்து ஊற்றிக்கிடுங்க. கண்டிப்பாக இந்த ஐஸ்கிரீமை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.